This video is sponsor is by Moto e-shopping. இதில் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸாக நிறைய நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வந்து கிடைக்குது. பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மியான ரேட்டில் உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் கிடைக்குது. ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பை மோட்டோ e-shopping. இதில் வந்து வெல்கம் கிட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒரே பேக்காக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீட்டில் வந்து நம்ம இந்த செடிகளை வளர்த்தோன்னா நம்ம ஆபத்து ஏற்படுத்துத சின்ன சின்ன பூச்சிகள் அப்புறம் எல்லாமே வருவதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் இந்த மாதிரி செடிகள்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து நம்ம வீட்டில் வளர்க்கிறது வந்து நமக்கு நல்லது தான். அது வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அடர்த்தியான சில செடிகளை நம்ம வந்து அழகு செடிகள், அடர்த்தியான செடிகளை நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறதுனால நமக்கு ஏகப்பட்ட பூச்சிகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி செடிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நீங்கள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைப்சர் ஆலை. இவை மிகவும் அடர்த்தியான செடி. இது அடர்த்தியாக செடியாக இருக்கிறதுனால அழகு செடிங்கிறதுனால அதுக்குள்ளே வந்து சின்ன பாம்புகள்லாம் ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தான். அதில் வந்து ஒளிந்துக்கொள்ளுமா. ஏன்னா இந்த அடர்த்தி நிறையா இருக்கிறதுனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுக்கு ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. இந்த ரைப்சர் ஆலை செடிகளை வந்து நம்ம அடர்த்திக்க அழகாக வைக்கும்போது இந்த மாதிரி செடிகளை வந்து அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. பாம்புகள் வந்து அதில் ஒளிஞ்சிருக்குமா. அதனால் வந்து இந்த ரைப்சர் ஆலை செடிகளை வந்து வீட்டில் வளர்க்குறது வந்து நமக்கு ஆபத்தான விஷயம். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடாது எலுமிச்சை செடி. இதில் வந்து சிறிய பூச்சிகள் மற்றும் எலிகள்லாம் வந்து சிட்ரக்ஸ் செடிகளை சுற்றி வருகிறது. அதாவது சிட்ரக்ஸ் எலுமிச்சை பழத்தில் வந்து சிட்ரிக் அமிலம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து எலுமிச்சை பழங்களில் எலி மற்றும் சிறிய பூச்சிகள் வந்து சிட்ரிக்ஸ் பழங்களை சுற்றி வருமா. அதனால் வந்து இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து பாம்புகள் வந்து அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குதா. அதனால் எலுமிச்சை பழத்தை நம்ம வீட்டில் வளர்க்காமல் வெளியில் வளர்க்குறது தான் ரொம்ப நல்லது. அதனால் எலுமிச்சை பழ செடிகளை வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்காது நமக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்துது. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லிகை செடி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மல்லிகை வந்து அதிகமான மனம் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற பாம்புக்கும் அது வாசனையை ஈர்த்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் நிறையவே இருக்குது மல்லிகை செடி. அதனால வந்து மல்லிகை செடியில் வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்குறது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால் வந்து இந்த மல்லிகை செடியை வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்காமல் வெளியில் தான் வளர்க்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் மல்லிகை செடியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து வளர்க்குறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம். அதனால் அவெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. அடுத்து வாங்க வேறு அடுத்த செடியை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளவர் தாவரங்கள். இது மிகவும் அடர்த்தியான செடிகள், அதிகமாக நிழலை தரக்கூடிய செடிகள். இதனால் இந்த செடிகளில் அடியில் எளிதில் பாம்பு புகுந்து கொள்ளும். இதில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த செடிகளில் வந்து பாம்புகள் வந்து அதிகமாக அலையிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் இந்த மாதிரி செடிகளை நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்காமல் வெளியில் வளர்க்குறது நமக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வந்து இந்த கிளவர் தாவரங்களை அழகு செடி வளர்க்கலாம். நம்ம வெளியில் வளர்க்குறது தான் ரொம்ப நல்லது. வீட்டுக்குள்ளே வந்து பாம்புகள் வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடர்த்தியான செடிகளில் இதுவும் ஒன்று. இங்கு பாம்பு கூடு கட்டி வாழும் என்று சொல்கிறார்கள். மாதுளை பல செடி வந்து மிகவும் அடர்த்தியாகவே இருக்கிறதுனால பாம்புகள் வந்து இங்கே கூடு கட்டி வாழும்னே சொல்லுவாங்க. அதை வந்து இந்த மாதுளை செடி ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. அதனால் மாதுளை செடியில் வந்து பாம்புகள் வந்து அதிகமாக வந்து தங்கி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதான். அதனால் வந்து மாதுளை செடியை நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குறது ரொம்ப ஆபத்தான விஷயங்கிற சொல்லிருக்கு.
அதனால் நம்ம வந்து ஆபத்தான விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் வீட்டுக்குள்ள வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளை செடி வந்து அடர்த்தியாக இருக்கிறதுனால தான் பாம்புகள் வந்து தங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தங்கி இருந்துக்கிற அளவுக்கு அதில் அடர்த்தி அதிகமாக இருக்குங்க. அதனால தான் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அவாய்ட் பண்ணுறது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீட்டில் அடர்த்தியாக வளர்வதனால பாம்புகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால வந்து நம்ம இந்த மாதிரி செடிகள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப 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 நல்லது. நம்ம வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு நல்லதான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். தேவையில்லாத விஷயங்களையும் நம்மளுக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற எல்லா செடிகளையுமே அவாய்ட் பண்ணுவோம். மேலும் இந்த வீடியோவை வந்து இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளுக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற இந்த மாதிரி 5 வகை செடிகள் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இதில் கூட சொல்லாத நிறைய செடிகளும் இருக்க தான் செய்யுது. பிச்சிப்பூ செடி, இந்த மாதிரி செடிகள் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நல்லது. அப்புறம் பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு நம்ம வந்து நல்லா பராமரிக்கிற செடிகளை வந்து நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் வந்து நம்ம எந்த மாதிரி வந்து வீட்டில் வளர்த்து நம்மளுக்கு நல்லது தர்ற மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது, அடுத்த நல்லது இல்லாத செடிகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து வீட்டில் நல்ல செடிகளை வளர்த்து நம்ம வந்து நம்ம வீட்டை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி செடிகளை அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்காம வெளியில் கொண்டு போய் வளர்க்குறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இந்த செடிகளை வந்து அடர்த்தியால் உள்ள செடிகளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்காது இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபு. அதனால் நம்ம பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு நெகட்டிவான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படின்ட்டு லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆன்சர் கேட்டு கொடுங்க. வந்து ரோஜா செடிகளை வந்து அதிகமாக வளர்த்தோன்னா நமக்கு நல்லது. அதனால் நெகட்டிவான விஷயங்களை விட்டுருங்க. அது வந்து வீட்டுக்கு நல்லதுக்கும் நல்லது. நம்மளுக்கு வெளியில் வந்து வளர்க்குறது தான் இந்த மாதிரி செடிகளை நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பாதுகாப்பாக இருப்போம்.